யாழ் மாவட்டத்தில் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் யாழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி தனது கருத்துக்களை தெரிவித்தார். அவர் இங்கு கருத்து தெரிவிக்கையில், நான் டெனிபிள் அன்கிரேஷ் யோகராணி, இங்கே வந்திருக்கிற ஊடகவியலாளர் எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், மானிப்பாய் பிரதேச சபையார் ஒரு மோசடியான ஆவணத்தை பிரயோகித்து பயன்படுத்தி ஒரு எல்லை மதிலை கட்டுறதுக்கும் எங்களுடைய அடிப்படை உரிமையான தண்ணி வாய்க்கால், பாவனை உறுத்து, கிணறு என்னும் பாதைகளை தடை செய்தது சம்பந்தமாகவும் நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்களுடைய கிழக்கு பக்க வேலியில் என்னுடைய தாயாரின் உறுதியில் கிழக்கு பக்கத்தால் வழிவாய்க்கால் பாவி பொறுத்து தண்ணி பங்குன்னு சொல்லி இப்போ மதில் கட்ட விண்ணப்பிச்சிருக்கிற எஸ்டனிலோஸிൻ്റെ மனைவிக்கு தான் அந்த காணி சொந்தம். அவருடைய காணியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு எதுவுமே அறிவிக்காமல் மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து, எங்களுடைய எல்லை மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க முன்னால் இந்த குறித்த நபர் கனடாவில் இருந்து வந்து, இவருக்கு இந்த காணியில் எந்த விதமான உரிமையும் இல்லாத நிலையில் கனடாவில் இருந்து வந்து அந்த காணிக்குரிய வடக்கு கிழக்கு பக்கத்தை பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் வெட்டி விழுத்தி கட்டிடத்தை கட்டிட்டார். பிரதேச சபைகள் எதுவும் எந்த ஆட்சேபனைகளும் தெரிவிக்கவில்லை. அதே மாதிரி எங்களுடைய கிழக்கு பக்கத்து வேலியையும் சட்ட அனுமதி பெறாமல் கட்டுவதற்காக முதலில் அவர் எங்களுக்குரிய வழிவாய்க்கால் தண்ணி பாதைக்குரிய இருந்த அறிகுறிகளை தான் முதல் வெட்டி வீழ்த்தி இருந்தார். அந்த நேரம் என்னோட தாயார் தனிமையில் இருந்தவர். இருந்தாலும் ஒரு சாரதியின் துணையுடன் பண்டத்தரப்பு பட்டண சபையில் போய் அறிவித்து அவர்கள் வந்து நேர பார்த்து உடனடியாக நிப்பாட்டப்பட்டது. அப்படி இருந்தும் இவர் அடுத்த நாளும் அதை வெட்டி சாய்ச்சி வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது இரண்டாவது தடையும் என்னோட தாயார் எழுத்து மூலம் விண்ணப்பிச்சிருந்தார், முறையிட்டிருந்தார். அவை எதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்ததுன்னா என்னுடைய தாயார் நான் அப்பொழுது கொழும்பில் இருந்தேனா எனக்கு அறிவித்து நான் கொழும்புலேருந்து நேரடியாக பிரதேச சபைக்கு தான் போயிருந்தேன். என்னோட வீட்டுக்கு கூடி நான் போய் அவர்களை கொண்டு வந்து காட்டி அவர்கள் அதை நிறுத்தி சட்ட அனுமதி பெற சொல்லி சொன்ன பிறகு அந்த வேலியை அந்த குறித்த விண்ணப்பத்தாரி இளவால போலீசாரின் செல்வாக்க பாவிச்சு சட்டமுறை இல்லாமல் என்னையும் என்னோட தாயாரையும் வீடியோ பிடிச்சு பயப்படுத்தி ரிமாண்ட் பண்ணுவோம் என்று சொல்லி போலீசார் அந்த வேலியை போட்டவர்கள். இது அனைத்தும் நாங்கள் பண்டத்திருப்பு பட்டண சபை, மானிப்பாய் பிரதேச சபை, கவர்னர், உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறோம், ஆவணங்களோடும் சமர்ப்பிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கதா காணி சொந்தக்காரர் இல்லாதவருக்கு எல்லை வேலியில் இருக்கிற எங்களுடைய சம்மதம் இல்லாமல் சட்டமுறை இல்லாமல் அனுமதியை கொடுத்து அவர் மீண்டும் தானே இளவால போலீசாரால் போடப்பட்ட வேலியை அவரே வெட்டி நாசப்படுத்தியிருந்தார். அது பிறகு உள்ளூராட்சி ஆணையாளரால் இடைநிறுத்தப்பட்டு சட்ட சிக்கல்கள் பார்க்கும் பொழுது அவர் அந்த காணிக்கு சொந்தக்காரர் இல்லை என்றது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்படியாயின் இவர்கள் முதல் இப்படி எங்கட முறைப்பாடுகள் இருக்கத்தக்கதாக இந்த அனுமதியை கொடுத்தார்கள். போலீஸ் வேலி போட முடியுமா? போட்ட வேலிக்கு படவரைஞரால் படம் வரைய முடியுமா? அந்த வேலியை பிரதேச சபை எல்லையாக கொள்ள முடியுமா? பண்டத்திருப்பு பட்டண சபை பொறுப்பதிகாரி கூறியிருக்கிறார், இங்கு எல்லை பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அதிகாரி மீண்டும் தனது தலைமை அலுவலகத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தாரா, இல்லை பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று. இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக முதல் தடவை அனுமதி கொடுத்ததே தவறு. இரண்டாவது தடவை நாங்கள் சகல ஆவணங்களும் கொடுத்துருந்தோம். நாங்கள் எங்களோட அடிப்படை உரிமை மீறப்படுது, இதனால தான் எங்களுக்கு வழிவாய்க்கால் வருதுன்று அவர் இப்போ சமர்ப்பிச்சிருந்த நில அளவு படம் பொய்யானது. இது ஏற்கனவே இந்த படத்தை தயாரித்த கந்தசாமி என்பவருடைய படங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அவருடைய அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற நில அளவை சபை கொழும்பினுடைய ஆவணங்கள் அனைத்தும்
நாங்கள் மானிப்பா பிரதேச சபையில் ஒப்படைத்திருக்கிறோம். இந்த நிலையில் இதை பாவிக்கிறது தவறு. அதை விட அவருடைய உறுதியில் சொல்லப்பட்டிருக்குது, வடகிழக்கு மூலையால் அவருக்கு பங்கும் தண்ணி வழிவாய்க்காலும். இதில் வடிவாக அடையாளங்கள் இருக்கிறது. எங்களுக்குரிய வழிவாய்க்காலுக்குரிய பாதை, அதற்கு ஒரு தகரப்படலை நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம். அதை விட இதில் தூர்வையை போகிறதுக்கு இன்னொரு தகரப்படலை போட்டிருக்கிறோம். அந்த அடையாளங்கள் இருக்கின்றன. நாம் முந்தி பாவித்த வழிவாய்க்கால் அடையாளங்கள் இருக்கின்றன. இது சரியான படமாக இருந்தால் அவருடைய உறுதியின்படி இது கீறப்பட்டதா? அந்த அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் இதில் கீறப்பட்டதா? அதை விட அவருடைய உறுதியில் சொல்லப்படுது 4 பரப்பண்டு. அவர் மதில் கட்டுறதுக்கு 10 அடி விட்டிருக்கிறார். அப்படி என்ன அது இங்கே குறைக்கப்பட்டிருந்தால் திருப்பி 4 பரப்பு வந்திருக்குமா? அந்த நிலம் நாங்கள் வழி வாய்க்கால் தூர்வைக்கிடப்பட்ட நிலத்தை இப்படியே சாய்ச்சி எப்படியாவது 4 பரப்பு அளந்தெடுக்க வேணும் என்று எடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த நில அளவைக்கு சபைக்கு எதிராக அதனுடைய கொப்பிகள் அனைத்து நாங்கள் பிரதேச சபையில் ஒப்படைச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த நில அளவை படத்துக்கு எதிராக முறையிட்டதற்கு அது ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக இந்த படத்தை அவர் கொடுத்த ஆவணங்களின்படி தாங்கள் அனுமதி கொடுத்ததென்றால் எங்கே அந்த வழிவாய்க்கால் பாவி பொறுத்து அவருடைய உறுதியில் கூறப்படுறதே இங்கு காட்டப்படவில்லை. அங்கே உள்ள அடையாளங்கள் காட்டப்படவில்லை. நேற்றொரு நில அளவையாளர் வந்தார். அவர் சொன்னார், நீ கட்ட முடியாது, இங்கே அவைக்கு எல்லாமே அடையாளங்கள் இருக்குது, பழைய வழிவாய்க்கால் இருக்குது, நீ நீதிமன்றம் போன்று. அவர் சொல்லுறார், எனக்கு நீதிமன்றம் போகிறதுக்கு எனக்குரிய பவரை பெற்ற நீளம் ஒன்றுமே இல்லை, அது கட்டுறதுக்காக ஏதோ அவசரமாக எடுத்துகிட்டு வந்தனாண்டு. பிரதேச சபை செயலாளர் CNA சபேஷனுக்கு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், அவருக்கு வழக்குகளுக்கெல்லாம் போகத்தக்க ஆவணங்கள் இல்லை, ஆனபடி அவர் போக தேவையில்லை, நீர் போமண்டு. இப்போ நேற்று நான் ஒரு பத்திரிகையில் பார்த்துருக்கிறேன், மோசடியான ஆவணம் தயாரித்ததுக்காக யாழ்ப்பாண விசேஷ குற்றத்தடுப்பு பிரிவு ஒருவரை கைது செய்து சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்குது. அப்படியானால் நான் போய் முறையிட்டிருக்கிறேன், சபேஷன் இப்படியான ஒரு மோசடியான ஆவணத்தை பாவிச்சு இதன்றிருக்கிறாருண்டு. போலீஸார் சொல்லுறார்கள், டிஐஜி எங்களுக்கு உத்தரவு, ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேணாம், சிவில் வழக்குக்கு போக சொல்லுங்க. போலீஸ் வேலி போட்டது இப்போ தவறுண்டு போலீஸ் சொல்லுறார்கள். போலீஸ் வேலி போடும் பொழுதே நான் ASP, SSP, DIG எல்லாருக்கும் கால் பண்ணினான். ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அந்த எல்லை வேலியை எப்படி இவர்கள் எல்லையாக கொண்டார்கள்? இப்போ எல்லையும் இல்லை, அந்த போலீஸ் போட்ட எல்லையும் அழிச்சிட்டு எங்கட நிலத்துக்குள்ளே வெட்டி மதில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். இவ்வளவு முறைப்பாடுகள் நாங்கள் போலீஸில் போட்டிருக்கிறோம். எந்த முறைப்பாட்டுக்கும் இளவால போலீஸார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை. இளவால போலீஸார் நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை என்று மல்லாகத்தில் உள்ள ASP, SSP, யாழ்ப்பாணத்து DIG எல்லாருக்கும் முறையிட்டாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. தவறுதலாக 2 கேஸுகள் வழக்குக்கு போய் அந்த வழக்கை இளவாலை நீதிமன்ற ஊழியர் போலீஸ் ஊழியர் ராகவன் ஃபைல் செய்கிற பொழுது நான் மல்லாக நீதிமன்றத்தில் இருந்தேன். நீதவான் அந்த போலீஸாருக்கு கட்டளையிட்டார், குறிப்பிட்ட நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படையுங்களண்டு. இதுவரையும் ஒப்படைக்கலை. நான் மாற்றலாகி போனேன். SPக்கு நான் போய் சொல்லி அவர் DCDP என்ற பிரிவில் உள்ள ஒரு பிரிவை அனுப்பினவர் கைது செய்து நீதிமன்றங்களில் அனுமதி ஒப்படையுங்கள். ஆனால் இதுவரையும் அவர் கைது செய்யப்படவில்லை. ஏன்? 3ஆம் மாதம் 2024 3ஆம் மாதத்துலேருந்து எங்கட முறைப்பாடுகள் இருக்குது. என்ன சும்மா கூப்பிடுறதும் என்ன திருப்பி அனுப்புறதுமா இருந்து கடைசியாக 81 போடுறேன். 81 இந்த கடைசி தியதி எடுத்து வச்சிருக்கிறாரு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் ஆண்டு. இது ஒரு விதமான ஏமாற்று. அதுக்கு முன்னே அவர் மதிலை கட்டிட்டு அவர் கனடா போயிட்டார், இங்கே ஒன்றும் இல்லைன்னு இவர்களே மூடுவார்.
ஆக மொத்தத்தில் இங்கே இளவால போலீஸார் கேகேஎஸ் பிரிவு எந்த நடவடிக்கையும் எடுக்குதில்லை. அப்படியா இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறா இருந்தால் நேற்று ஒருவரை கைது செய்தால் அதன் கீழே இவர் சிஎன்ஆ சபேஷனும் கைது செய்யப்பட வேணும். இந்த மதில் கட்டுறதுக்காக ஒரு மோசடியான ஆவணத்தை கொடுத்த இந்த விண்ணப்பத்தாரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேணும். இந்த நில அளவைப்படம் தயாரிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபரோ யாருமே இலங்கையில் இருக்கவில்லை. எங்களிட இவர் மதில் கட்டுறதுக்கு விட்ட நிலங்கள் தவிர்க்கப்படலை. நல்லாவே தெரியும். தெரியாத ஒரு ஆவணத்தை பாவிச்சிருந்தா பரவாயில்லை, நல்லாவே தெரியும். இவர்கள் மீண்டும் திருப்பி என்னட்ட நில அளவை சபையிலிருந்து கடிதம் கேட்க நான் திருப்பியும் கடிதம் அவர்களுக்கு போட்டிருக்கிறேன். இன்றைய அரசாங்கத்தின்படி நான் ஒரு ஜனாதிபதியிட மகளாக இருந்திருந்தா கூடி ஜனாதிபதி சொல்லுவார் அவருடைய கடிதம் வந்த டேர்னின் படி தான் அவருக்கு மறுமொழி அனுப்புங்கள் என்று. நான் ஜனாதிபதியிட மகளும் இல்லை. இந்த நிலையில் நான் போட்ட கடிதத்துக்கு நில அளவச்சவை எப்போ எனக்கு டேர்ன் வருதோ அப்போ தான் போடுவார்கள். ஆனால் நான் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு ஒரு ரிஃபரன்ஸ் நம்பர் தந்திருக்கிறேன். நான் அந்த ரிஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருக்கிறேன். இந்த நில அளவைப்படம் ஒரு வழக்கில் இருக்குதுண்டு. அதை விட இதை தயாரித்தவர் அந்த ஆண்டு தயாரித்தவருடைய நில அளவை பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. இது ஏற்கனவே நில அளவை சபையில் பிரதேச சபை மானிப்பாயில் இருக்கத்தக்கதாக இது இவர் பாவிச்சாருண்டா இங்கே உள்ள ஆளுக்கு ஒரு சட்டமா இவர்களும் கைது செய்யப்படணும். போலீஸ் சீருடையோட வந்து வேலி அடைச்சிருக்குது, அவை கைது செய்யப்படணும், அவைக்கு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே ஒன்றிடமே சட்டம் ஒழுங்கு இல்லை. நான் எல்லா இடமும் சொல்லி 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 முடியலை. நான் நாட்டில் இல்லாத நேரம் நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம்னு எங்களுக்கு கடிதம் போடுறார்கள். எனக்கு கிடைச்சது 4ஆம் தேதி அந்த கடிதம், 5ஆம் தேதி சண்டே, 6ஆம் தேதி எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்குறேன். சிஎன்ஆ சபேசன் சொல்கிறார் அந்த விண்ணப்பத்தாரிக்கு நீதிமன்றங்களுக்கு போகிறதுக்கோ என்னத்துக்கோ போகிற அதிகாரம் இல்லாத ஒரு ஆவணத்தை வச்சிருக்கிறார். அவரை நான் எப்படி நீதிமன்றத்துக்கு போக சொல்கிறேன்? அப்படி என்று சொன்னால் ஏன் இவர் அனுமதி கொடுக்குறார்? அது எல்லாத்தையும் விட இங்கே நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி போலியான இலங்கை தண்டனை சட்ட கோவையின் 457வது பிரிவின்படி இந்த விண்ணப்பத்தாரி கைது செய்யப்பட வேண்டும். 459வது சட்ட பிரிவின்படி சிஎன்ஆ சபேஷன் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படணும். இதை நான் விளங்கப்படுத்தினால் இளவால எம்ஓ பிரான்ச் ஓஎஸ்சி தம்பிக்க பெறரா என்னட்ட சொல்லுறார், டிஐஜி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, சீல் வழக்கு போக சொல்லிட்டு அவர் எல்லைகளை அழித்து வேலி அடைச்சாலும் மதில் கட்டினாலும் நீங்கள் சும்மா இருங்கோண்டு. சட்டம் ஒழுங்கு இருக்குதுன்னு சொன்னால் நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே சட்டத்தை இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்தணும். நான் இந்த குறித்த நபர்களை அந்த படம் வரைந்தவர் கூறுகிறார், போலீஸ் போட்ட வேலிக்கு தான் நான் படம் வரைந்து கொடுத்தேன், அப்பொழுதும் போலீஸ் போட்ட வேலி கதிகால்கள் இருந்ததென்று. இப்போ இங்கே அந்த கதிகால்கள் எந்த கதிகாலை எந்த எல்லையை வச்சு இவர்கள் இந்த மதில் கட்ட அனுமதி கொடுத்தவர்கள்? இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது ஒரு மனிதனுடைய அடிப்படை தண்ணி வாய்க்கால் பாவி பொறுத்து கிணற தடை செய்து மதில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க. இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குதா? யாழ்ப்பாணம் மாவட்டத்தில், நான் மாகாணத்தை பற்றி கேட்கல, மற்ற பிரதேசங்களை பற்றி எனக்கு தெரியாது, யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்குதா? ஒரு டிஐஜி என்ன சிவில் வழக்குக்கு போக சொன்னவர் போன வருஷம் 3ஆம் மாதம் இளவால போலீஸாரை ஏன் வேலி போட அனுமதிச்சவர். அப்பவே சொல்லியிருக்கலாம் அவரை, நீ வெட்டினது தவறு, நீ சிவில் வழக்குக்கு போண்டு. அவருடைய அலுவலை முடிச்சு கொடுக்கறதுக்காக போலீஸார் வேலி போட்டுட்டு இப்போ சொல்கிறாரு போலீஸார் வேலி போட்டது தவறு, அந்த வேலி செல்லாது. அப்போ அவர்களே சொல்லிட்டார்கள் போலீஸ் வேலி செல்லாதண்டா எந்த வேலியின் அடிப்படையில் இவருக்கு மதில் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டது, எந்த வரைபடத்தின் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது? சபேஷன் பதில் சொல்லவோனே இதில் அவருக்கு தண்ணி வாய்க்கால் இல்லையா, தூர்வை இல்லையா, வழிவாய்க்கால் பாவி பொறுத்து இல்லையா, மதில் கட்டுவதற்கு பிரதேச சபையால் தள்ளி போடப்பட்ட நிலம் கழிக்கப்பட்டுள்ளதா, இது உண்மை என்று அவர் நம்புறாரான்றது சபேஷன் எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லை என்று சொன்னால் போலீஸார் உடனடியாக இவர்கள் இருவரையும் அவர்கள் 3வரையும் கைது செய்யணும். விசேஷமாக நான் ஒன்றும் கேட்கல, நேற்று ஒன்று நடந்திருக்குதுங்க. சபை வடிவாக சொல்லி இருக்குது,
இங்கே ஒரு எல்லை பிரச்சனை இருக்குண்டு. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதா இல்லை. இதை விட ஒரு ஒரு குடு அதாவது போத வஸ்து கடத்தி 4 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்த ஒரு ஒரு குரூப்பை கொண்டு வந்து எங்களை விரட்டி கொலை செய்ய அச்சுறுத்தி எவ்வளவோ முறைப்பாடுகள் நாங்கள் போடுறோம். போலீஸார் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் இல்லை. அப்போ நாங்கள் எங்கே போய் நீ முறைப்பாடு செய்கிறது? இளவால போலீஸார் இங்கே பாருங்க எவ்வளவு இருக்குது. இது மட்டும் இல்லை, இவ்வளவு இருக்குது. எடுத்த நடவடிக்கை என்ன? ஏதாவது ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்தார்களா? மல்லாங்க நீதவான் சொல்லி இருக்கிறார், அவரை கொண்டு வந்து வேற 2 கேஸில் நீதிமன்றத்தில் ஒப்படைங்கண்டு. இதுவரையும் ஒப்படைக்கல. அந்த நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்லுற இளவாள போலீஸ் அதிகாரி சொல்லுறார், அது எம்ஓ பிரான்ச் கைது செய்து தர வேணும். மிஸ் எம்ஓ பிரான்ச்சிட்ட சொல்லுங்கண்டு. நான் சொல்லுறேன் பல தடவை, ஏன் கைது செய்யலை? கைது செய்வார்களா? இல்லது இதுக்கு சிவில் வழக்கு இன்னொரு முறைப்பாட்டுக்கு ஒரு குற்ற செயலுக்கு நான் முறைப்பாடு போடுறேன், என்ன கூட்டி கொண்டு வந்து இருத்தி ஒரு 6 மணித்தியாலம் வச்சிருந்துட்டு போய் சிவில் வழக்கு போட சொல்கிறார். தனக்கு செக்ஷன் தெரியாதா? செக்ஷன் தெரியாத போலீஸாரையெல்லாம் இளவால போலீஸில் வச்சு என் மக்கள் எங்களை கஷ்டப்படுத்துது. இலங்கை போலீஸ் திணைக்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆதரவாளராக வெளிக்காட்ட நீங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் போலீஸார் என்ன செயற்பாட்டை குறிப்பாக்குறீங்க? கிளீன் ஸ்ரீலங்கா என்றதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஜனாதிபதியிட மகளாக இருந்தால் கூடி ஜனாதிபதி சொல்லுவார், அவர் போட்ட கடிதத்துக்கு அவரோட டேர்ன் எப்போ வருதோ அப்போ தான் பதில் கொடுங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி கிளீன் ஸ்ரீலங்கான்றது இன்றைக்கு கிளீன் பண்ணப்பட வேணும். நேற்று கிளீன் பண்ணப்பட்டிருக்குது, ஒரு ஆளை கைது செய்திருக்கிறாங்க. நான் இப்போ தான் அதை பத்திரிகையில் பார்த்துருக்குறேன். இன்றைக்கு இது கிளீன் பண்ணப்பட வேணும். டிஐஜி எப்படி சொல்லுவார், ஒரு மோசடியான ஆவணம் தயாரித்து அனுமதி கொடுத்தவரை நீ ஒரு நடவடிக்கையும் எடுக்காத, அவ சிவில் வழக்கு போட சொல்லுண்டு. என்னுடைய எல்லா வேலைகள் நான் வேணுமெண்டா காட்டுறேன், ஓப்பனாக இருக்குது எல்லாம் தரிச்சு. இப்படியான ஒரு ஆளை கைது செய்ய வேண்டாமண்டா எப்படி சொல்லுவார்? கிளீன் ஸ்ரீலங்கான்னு அவர் சொல்கிறா. கிளீன் ஸ்ரீலங்கா அவர் துப்புரவாக்க முடியாது, இதை தான் துப்புரவாக்கணும். இதை செய்ய வேண்டாண்டு டிஐஜி சொல்லியிருப்பாருண்டா, நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சவரை இன்றைக்கு விடுதலை செய்யணும். இவைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது. டிஐஜி அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும். தனக்கு கீழே உள்ள பிரிவான குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டது தவறுண்டு அவர் நீதிமன்றத்தில் சொல்லி அவைக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும். இல்லையண்டா கிளீன் ஸ்ரீலங்காவை கைது செய்யணும். கிளீன் ஸ்ரீலங்கான்றது ஜனாதிபதி இங்கே சுத்தப்படுத்துறல, அதிகாரிகளை ஏற்கனவே அமைச்சர் விஜிதகேரத், கௌரவ அமைச்சர் விஜிதகேரத் சொல்லியிருக்கிறார், நாங்கள் சொல்லி நீங்கள் செய்யாதீர்கள், உங்களோட கடமைகளை நீங்கள் செய்யுங்க. இங்கே நாங்கள் கேட்குறது உங்களோட கடமையை செய்யுங்கன்ட்டு. என்ன அதிகாரத்தில் எந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த மதில் கட்ட கொடுக்கப்பட்டு எங்களோட வேலிகள் எல்லா வேலிகள் எல்லாம் தரிக்கப்பட்டது? எங்களோட மதிலை உடைக்கிறாங்க வேலைக்காரர். வேற ஒரு கேள்வி இல்லையோ? உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 51வது ஆண்டு நினைவேந்தல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் அழைப்பின் பேரில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் இன்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றது. இதன் பொழுது உயிர் நீத்த உறவுகளை நினைவுறுத்தி பொதுச்சுடரினை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. இதன் பொழுது அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். 1974 ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்வுகள் போது நடைபெற்ற ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 10,000கணக்கான மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் வீரசிங்க மண்டபத்துக்கு எதிரே அந்த நிகழ்ச்சியை நடத்த முற்பட்ட பொழுது யாழ்ப்பாண நகர மண்டபத்தை மேயர் அல்புரத் துரையப்பா கொடுக்க மறுத்து கூட்டப்பட்ட காரணத்தால் இந்த திறந்த வழியிலே நடைபெற்ற பொழுது போலீசார் நீதியை இடையூறு செய்கின்றீர்கள் என்ற சாட்டை வைத்துக் கொண்டு பொதுமக்களை தாக்க தொடங்கி வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததன் விளைவாக மின்சார பயர்கள் அறந்து ஒட்டுமொத்தமாக
9 பேர் இந்த இடத்திலே மரணமானார்கள். மாநாட்டில் மொத்தம் 11 பேர் மரணமானார்கள். இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு 51வது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற 2000ஆம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட வேண்டும். அது பின்னர் அது சாத்தியமாகியது. இன்றைக்கும் நாங்கள் வெறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல, தமிழ் இனத்தினுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் தரப்புகளும் சேர்ந்து, அது மாத்திரமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதேபோல் இந்தியாவிலே தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையை ஒரு பூரண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சமஷ்டி என்று 75 ஆண்டுகள் பேசி நினைத்து விட்டோம். மீண்டும் சமஷ்டியை பற்றி கேட்பதிலே அர்த்தமில்லை. நாங்கள் பூரண சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பூரண சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சாத்தியப்படும். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை இன்றைய நினைவேந்தல் நேரத்திலே அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அந்த இறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவஞ்சலியிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, இது ஒரு பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் அல்ல, இது இனத்துக்கான ஒரு நினைவேந்தலாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று கூறி நடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரியாக 51 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு துயரமிக்க சம்பவத்துக்காக நாங்கள் இன்றைக்கு கொண்டு கூடியிருக்கிறோம். தமிழ் தேசிய இனம் இந்த சம்பவம் நடக்கிற பொழுது எப்படியான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்ததோ அதை விட பல மடங்கு நெருக்கடிகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை இன்றைக்கு நடாத்தி கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இப்படியான நிகழ்வுகள் ஏன் நடைபெற்றது, எப்படியான சந்தர்ப்பங்களில் எப்படியான சூழ்நிலைகளில் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன என்கிற அந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் எவ்வளவு பலவீனமான முறையிலே கடத்தி சென்றிருக்கிறோம் என்பதற்கு பல சான்றுகளை நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக கடந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய விருப்பங்கள் எப்படியானதாக இருந்திருக்கிறது என்பது கூட மிகச்சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மிக மோசமான பின்னடைவை தமிழ் தேசியம் பேசுகிற, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற தரப்புகள் எதிர்கொண்டன என்றால் அதற்கு நாங்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறுபடியால் நடந்த விடயங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களை சரியான வகையிலே இளைய தலைமுறையை வழிநடத்த வேண்டிய அல்லது இந்த விடயங்களை ஊடுகடத்த வேண்டிய ஒரு வரலாற்று கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொண்டு நடைபெற்ற தோல்வியை அத்துணை தரப்புகளும் ஏற்றுக்கொண்டு இந்த விடயங்களிலே ஒன்றுபட்டு இந்த விடயங்களை முன்னகற்றுவதற்கு நாங்கள் அத்துணை பேரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
50 வருடங்கள் கழிந்துவிட்டது. 50 வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தில் நடந்த அந்த நிகழ்வு இன்றும் எங்களை போன்ற சிலரது அதனால் மனத்திலே மிக ஆழமாக பதிந்திருக்கின்ற ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். தானாகவே கூடிய கூட்டம். இன்று போல் இல்லாமல் அன்று உணர்வுடன் மக்கள் மிக தொகையாக அங்கு கூடுகின்ற நிகழ்ச்சிகளிலே இதுவும் ஒன்றாக இந்தியாவிற்கு ஜனார்த்தனம் வந்திருந்தால் அவர் வருகிறார் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த யுத்தத்திற்கான முயற்சிகளை ஒடிசார் எடுத்திருந்தார்கள். அந்த யுத்தத்தை முயற்சியிலே இந்த இடத்திலே அந்த 11 பேரையும் தொடர்ந்து நாங்கள் நினைத்து அவர்களுடைய இழப்பு தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் ஆயுத போராட்டத்தின் ஒரு ஆரம்பமாக அதன் பிறகுதான் ஆயுத போராட்டம் தூய்மையடைந்து உலகமே பார்த்து நிற்கிற அளவுக்கு அந்த ஆயுத போராட்டம் எடுக்கப்பட்டது. பல இயக்கங்களிடையே மோதல்கள் இப்படியாக இருந்திருந்தாலும் அந்த ஆயுத போராட்டம் தமிழ் மக்களுடைய முடிவை நோக்கி போகும் என்று மக்கள் நம்பினார்கள். அதன் பிறகு ஆயுத போராட்டம் முடிவுக்கு இன்று நாங்கள் தார்மீக ரீதியிலே பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை சிலருக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த நம்பிக்கை கூட இன்று தமிழ் மக்கள் என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலமாகவே இது இருக்கின்றது. நாங்கள் முக்கியமாக ஒற்றுமைப்பட வேண்டும். எல்லாரும் இந்த தமிழ் தேசிய படத்திலே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒற்றுமை ஒரு பலமாக இருக்கும். அந்த பலத்தை கொண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தேசிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை காண்பதற்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பட வேண்டும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்று இருக்கின்ற நிலையிலே வடக்கு கிழக்கை பார்க்கின்ற போது கிழக்கை விட்டாலும் கூட கிழக்கிலே தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மக்கள் ஒன்றிடத்தில் நின்றுள்ளார்கள். வடக்கிலே அவர்கள் சிங்கள தேசிய கட்சிக்கும் வாக்களித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் என்றால் 2 பேர் தான் இங்கிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இன்று வரையிலே தமிழ் தேசியத்தின் ஒரு அடிப்படை இடமாகவே பார்க்கப்பட்டது. முக்கியமான இடமாக தமிழ் தேசியத்திற்காக நிற்கின்ற இடமாகவே என்றுமே பார்க்கப்பட்டது யாழ்ப்பாணம் என்று சொல்லுகின்ற போது. இங்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே கூட அவர்கள் யாழ்ப்பாணம் என்றுதான் இந்த விஷயத்தை கதைப்பார்கள். தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, மலையகத்துக்கு சொந்தமான ஐயா கூட அவர் வடகிழக்கு என்று சொல்ல மாட்டார், யாழ்ப்பாணம் என்று சொல்லுவார். இப்படியான ஒரு நிலையிலே யாழ்ப்பாணம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை என்று கண்டிருக்கின்றது. இதை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நின்று மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். கட்டியெழுப்பி தமிழ் தேசிய போராட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். சாத்வீக ரீதியிலே நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு முதலிலே எங்களுடைய ஒற்றுமையை கட்ட வேண்டும். அதை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இதுவரை காலமும் தங்களுடைய உயரை இந்த 9 பேர் மாத்திரமல்ல, இந்த 11 பேரும் மாத்திரமல்ல, இதுவரை காலம் தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவரும் விருப்பமும் அதுவாகவே இருக்கும் என்று அவர்களுடைய விருப்பங்கள்.
ஆகவே அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். சிங்கள மக்கள் யாழ்ப்பாணத்தில் குடியேறுவது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்தார். ගරු සිවඥානම් සීතරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් පවතිනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நலன்புரி நடவடிக்கைகள் இந்த நாட்டிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. மக்களுடைய பொருளாதார பின்னடைவுகளும் அவர்களுக்கான பொருளாதார சீரின்மைகளும் என்பது நலன்புரி நடவடிக்கைகளில் தங்கியிருக்கின்ற ஒரு மக்கள் குழாமை அது உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த நலன்புரி நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைகிறதா, அவர்கள் அதனை அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டிலுடைய அந்த நலன்புரி நடவடிக்கைகளுக்கான விடயங்கள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல, நான் பார்த்த பல மாவட்டங்களில் இவ்வாறான பின்னடைவுகள் காணப்படுவதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். கிடைக்க வேண்டிய பலருக்கு இந்த நலன்புரி நடவடிக்கைகள் கிடைக்கவில்லை. ஆனால் யாருக்கு கிடைக்கக்கூடாதோ வசதி படைத்தவர்களுக்கு இந்த நடவடிக்கைகள் நலன்புரி திட்டங்கள் கிடைத்திருக்கிறது. இது ஒரு உடனடியான வேகமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு உரியவர்கள் பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். மிக முக்கியமாக மலையகத்திலே வாழுகிற மக்களுடைய அடிப்படை சம்பளம் தொடர்பிலே மலையக முற்போக்கு கூட்டணி அண்ணன் மனோ கணேசன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்கள் ஆதரவாக எப்பொழுதும் இருப்போம். ஏனெனில் மலையக மக்களுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட ஒன்றாக அல்லது அவர்கள் பாதிப்புக்குள்ளேயே வாழுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனக்கு முதல் பேசிய கௌரவ உறுப்பினர் கூட சொன்னார், அங்கே வாழுகின்ற மக்களுடைய வறுமை நிலைகள், அவர்களை யார் கவனித்தார்கள், கல்வியை பற்றி சொன்னார். அருமையானது. நானும் இங்கே பதிவு செய்கிறேன், இப்பொழுதும் இலங்கையிலே ஏன் உலக வரைபடத்திலே லயன்களில் வாழுகிற மக்கள் கூட்டமாக அந்த மக்கள் தான் இருக்கிறார்கள். நீண்ட 100 மீட்டர் அல்லது 200 மீட்டருக்கான நீண்ட லயன்கள், தார் பூசிய தகரங்களுக்குள் எந்த அடிப்படை வசதிகளுமின்றி வாழுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக இலங்கையிலே மலையக மக்கள் இன்றும் வைத்திருக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட இலங்கையிலே வாழுகின்ற 3 லட்சம் மலையக தமிழர்கள் இருப்பதற்கு சொந்த வீடு இல்லாமல் லயன்களிலே வாழுகின்றார்கள் என்றால் இந்த அரசிலாவது ஏதோ ஒரு நாட்டையோ அல்லது ஒரு சர்வதேச நிதி நிறுவனத்தையோ நீங்கள் பிடித்து அதன் ஊடாக அந்த மக்களுக்கான ஒரு சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் அமைத்து கொடுத்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் வரலாற்றிலே ஒரு சாதனை புரிந்த அரசாக மாறக்கூடும். ஆகவே அந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நோக்கிய நகர்வுகள் வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். முக்கியமாக அவருடைய சம்பளம், நாங்கள் இன்று பலருடைய சம்பளங்களை பற்றி பேசுகிறோம். அவருடைய சம்பளம் பற்றியதை அந்த முற்போக்கு கூட்டணியுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கும். அதே நேரம் மீள குடியேறிய மக்களுக்காக வழங்கப்படுகின்ற உதவிகள் என்பது கடந்த கால அரசுகளில் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் இருந்த 8 மாவட்டங்களிலும் இருக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் மீள்குடியேறிய பொழுது அவர்களுக்கு 1.5 லட்சத்திலிருந்து 2.5-3 லட்சம் வரைக்குமான அழிவு பணமாக அந்த மீள்குடியேற்ற நிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பல மாவட்டங்களில் அது சரியான முறையில் கணக்கிடப்படவில்லை, வழங்கப்படவில்லை. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே 38,000 குடும்பங்கள் மீளக்குடியேறி இருந்தார்கள். இதிலே 11,791 பேருக்கு மட்டுமே இந்த மீளக்குடியேற்ற நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. மிகுதி 26,209 பேருக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாகரை பிரதேசத்திலே இடம்பெயர்ந்தவர்கள், வவுனியா மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியிலே இடம்பெயர்ந்தவர்கள், முல்லைத்தீவு மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள், கிளிநொச்சி மாவட்டம் முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள், மன்னாரின் ஒரு பகுதி மடுவோடு சேர்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்தினுடைய யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கைச் சேர்ந்தவர்கள் என்று பல்தரப்பட்ட இடங்களில் வாழுகின்ற மக்கள், திருவண்ணாமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் மீள குடியேறிய பொழுது அவர்களுக்கான அந்த அழிவு நிதி என்று சொல்லப்படுகிற இந்த பணம் வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்த அரசின் காலத்திலாவது ஒரு நீதியான முறையில் அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்கள் அதற்கான விழிப்புணர்வை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும். இது அரச ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, இது பொதுவாக மீள்குடியேறிய அத்தனை மக்களுக்கும் உரியது. ஆனால் அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை. ஏன் அந்த மக்கள் இன்று வரை திரிகிறார்கள்? அதுக்கான படிவங்கள் நிரப்புவதற்கே நிறைய பணத்தை அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இலகுவான முறையில் அந்த மீள்குடியேற்றிய ரேப்பியா என்ற அமைப்பு இருந்த பொழுது சரியாக செய்யவில்லை என்ற குறைபாடு இருக்கிறது. ஆகவே இலகுவாக மக்கள் ஒரு கிராம அலுவலருக்கு ஊடாக, பிரதேச செயலாளருக்கு ஊடாக அந்த படிவங்களை நிரப்பி தங்களுக்கான அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கான, அந்த மீள்குடியேற்ற நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வசதியை அரசு உடன் செய்ய வேண்டும். இது அந்த மக்களுக்குரிய அடிப்படை உரிமை. இவ்வளவு காலமும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்டது கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறேன். மிக முக்கியமாக மக்களுடைய பிரச்சனைகள்
விடயங்கள் இந்த அரசு கவனத்திலே கொள்ளுகிறது. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறீர்கள், சிங்கள மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். இன்று சிங்கள இளைஞர்கள், சிங்கள யுவதிகள், சிங்கள மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற விடயங்களில் அவருடைய பூர்ண ஆதரவு இருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று பொதுவாக ஒரு நேர் மனப்பாங்கோடு சிந்திக்கின்ற தன்மையை வந்திருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் இன்னும் வளர்த்தெடுங்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில சம்பவங்கள் நடந்து இருக்கின்றன. நேற்று முன்தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று இங்கே பிரஸ்தாபித்திருந்தார். கல்முனையில் இருக்கிற நீலாவணை போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண் கிட்டத்தட்ட 7 மணியில் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நாடு என்ன செய்ய போகிறது? அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறது? அதற்கான நீதி என்ன? எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார்? அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கான செயல்பாடு என்ன? உடனடி நடவடிக்கை என்ன? தயவு செய்து சிந்தியுங்கள். இது இந்த நாட்டில் இருக்கிற, நான் நினைக்கிறேன், உங்களுடைய நல்லெண்ணங்களை இந்த அரசுடைய சீர்மியமான நடவடிக்கைகளை போலீசார் குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது. அதே நேரம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். நான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன். யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையைச் சேர்ந்த, கொழும்பைச் சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன். லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த வீடியோவையும் தரலாம், சபாநாயகர் தலைமை தாங்கும் உறுப்பினருக்கு தரலாம். அவர் குறிப்பிடுகிறார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, கொள்ளுப்பட்டி, வெள்ளவத்தை, வத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க வேணும். முதல் நீங்கள் உங்களுடைய என்பிபியின் ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுக்க வேணும். அவருக்கு முதல் கல்வியை போதியுங்க. ஏனென்றால் புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா, பரம்பரையாக அங்கு வாழ்ந்தார்களா? கொழும்பிலே கருவாத்தோட்டம் முதல் வெள்ளவத்தை, கொள்ளுப்பட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் நிரந்தரமாக அங்கு வாழ்ந்த மக்கள். ஒரு நிமிஷம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர், தயவு செய்து ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும். ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம். இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும். 1970 85 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே 22,000 தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள். 83 ஆண்டில் மலையகத்திலிருந்து 2,000 குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீளக்குடியேற அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம். புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர்கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள். உதாரணம் பெனாண்டோ பிள்ளை, அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ். இதை தயவு செய்து யோசியுங்கள். ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவோணமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள். திருவோணமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள். அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிறேன் யதார்த்தமான ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.